அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மக்கள்ல பணக்காரர் இருக்கிறான், ஏழை இருக்கிறான். ஒருத்தர் வெள்ளையாக இருக்கிறார், ஒருத்தர் கருப்பாக இருக்கிறார். ஒருத்தர் கால் ஊனமாக இருக்கிறாரு, இன்னொருத்தர் என்ன சொன்னா திடகாத்திரமாக இருக்கிறார். சில மக்கள்கிட்ட ஒரு பார்வை இருக்குது. அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு சொன்னா, இவன் கிட்ட வந்தா நம்ம தூரம் தள்ளிக்கிடணும். இவன் அந்த அளவுக்கு ஸ்டேட்டஸ் பார்க்குற ஆள். நபிசல்லா அலிசல்லாம் இஸ்லாம் இதை எப்படி ஏற்றுக்கிடுச்சு? நபிசல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க, அன்னாசு சவாஉன் கஅஸ்னானில் மிஷ்த். மக்கள் எல்லாமே சரிசமம். எப்படி அப்படின்னு சொன்னா, ஒரு சீப்புடைய அந்த பல் வரிசையை பாருங்க, எல்லாமே வரிசையா இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது சீவவும் முடியும். ஒன்று மேலே ஒன்று கீழே இருந்ததுன்னா சீவவும் முடியாது. இப்போ நபிசல்லா சொன்னால், மனுஷத்துல இந்த ஜாதியில் என்னன்னு சொன்னால் அப்படிங்கிற ஒரே ஜாதி கிடையாது. ஒரு ஆண் ஜாதி, ஒரு பெண் ஜாதி, அவ்வளோதான். இங்கே ஏற்ற தாழ்வுங்கிறதே கிடையாது. திருப்பி சொன்னாங்க, இன்னமா யதஃபாதலூன பில் ஆஃபியா. ஒருவேளை ஏற்றத்தாழ்வு என்ன, அவங்களுக்கு அல்லாஹு தாலா கொடுக்குற அந்த இல்மு தீனு, அவங்க என்னன்னு சொன்னால் ஆகிரத்தில் எந்த அளவில் போய் இருப்பாங்களோ அந்த அடிப்படையில் தான். இதே நபிசல்லா அலிஸ்லாம் இன்னொரு இடத்துல இப்படி சொன்னாங்க, அரபு குலத்தில் நபியாக வந்த மனிதர் அவங்க சொன்னாங்க, லா ஃபதுல லி அரபியின் அலா அஜமியின். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒருத்தர் அரபியாக பிறந்துட்டாருங்கிறதுக்காக வேண்டி அவருக்கு எந்த சிறப்பும் கிடையாது. அது ஒரு லாங்குவேஜ், அவ்வளோதான். ஒருத்தர் அரபி இல்லாமல் வேற லாங்குவேஜில் பிறந்துட்டாருங்கிறதுக்காக வேண்டி அவருக்கு எந்த சிறப்பும் இல்லாமலாம் போயிடாது. வலாலி அபியல்லா அலா அஸ்வத். ஒருத்தர் கருப்பு இனத்துல இருக்கிறார், இன்னொருத்தர் வெள்ளையாக இருக்கிறார். இல்லை கருப்பை விட வெள்ளை ரொம்ப என்னன்னு சொன்னால் சூப்பர் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இஸ்லாத்தில். திருப்பி நபிசல்லா சொன்னாங்க, கடைசியாக என்னன்னு சொன்னால் ஒருத்தர் சிறப்பு கொடுக்கப்படுது, அல்லாஹு தாலா ஒரு மனிதரை உயரத்தில் வைக்கான்னு சொன்னால் இறை எச்சத்தின் அடிப்படையில் மட்டும்தான். அவருடைய மார்க்கத்தில் அவர் எந்த அடிப்படையில் இருக்கிறார், அவர்கிட்ட எந்த அளவுக்கு ஒழுக்கம் இருக்குது, எந்த அளவுக்கு கல்வி ஞானம் இருக்குது, அந்த அளவுக்கு தான் என்ன சொன்னால் அந்த அடிப்படையில் மட்டும்தான் சிறப்பு கொடுக்கப்படுமே தவிர வேற எந்த அடிப்படையிலும் கிடையாது. முதலாளி என்னன்னு சொன்னால் லேட்டாக வந்து தொழுவ வருவார், தொழிலாளி முதல்ல தொழுவ போய் நிற்பார். தொழிலாளி முன்னாடி வரிசையில் நிற்பார், அவருடைய கால் மாற்றல்ல இவர் என்ன செய்வார், இங்கே போய் சஜ்ஜா செய்வார் முதலாளி. இதனால் என்னன்னு சொன்னால் அவருக்கு ஏதாவது குறைஞ்சிருமானா ஒன்றும் குறையாது. அல்லாஹ்விடத்துல எல்லாருமே சரிசமம் தான். அந்த ஏற்றத்தாழ்வுக்கு அப்படிங்கிற பேச்சே கிடையாது. எப்படி ஆண் ஜாதி பெண் ஜாதி அப்படிங்கிறோமோ அதே மட்டும் தான் சொன்னா இஸ்லாத்துல உண்டே தவிர இவர் நிறைய பெரிய பணக்காரர், இவர் ரொம்ப பரம ஏழை அப்படிங்கிறதுனால அல்லாஹ்விடத்துல எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.